வந்த உடனே உன்னையும் சிவகாமி பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உள்ள போய் குரல் கொடுத்தேன். சிவகாமி குளிக்கிற அளவு என்னமோ பதிலையே காணோம். சரி சரி, நீ உள்ள போ. நான் ஒரு 8 பைரவிய பார்த்துட்டு வந்துடுறேன். கோயில்ல உனக்கு கலச பூஜை, உங்க அம்மாவுக்கு இங்க அக்னி பூஜை. அம்மா, 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 என்னாச்சுமா? கடவுளே, என்ன கெட்ட நேரமோ தெரியல. எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. இது கெட்ட நேரம் இல்லம்மா, உன்னோட அஜாக்கிரதையால நடந்தது. புடவை பத்தினது கூட தெரியாம இப்படி அலட்சியமா இருப்ப. நான் கவனிக்கலடி. உன் அப்பா போன் பண்ணாரு. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே எப்படியோ தீ பிடிச்சிடுச்சு. போன் வந்தா இங்கதான் பேசணுமா? ஹால்ல போய் பேச மாட்டியா? ஏய், தெரியாம நடந்துடுச்சுடி. அதுக்கேண்டி இப்படி கோச்சிக்கிற? அம்மா, சமைக்கிறப்போ யாருக்கிட்டயும் போன்ல பேசாத. பேசியே ஆகணும்னா ஒன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பேசு, இல்லனா வெளிய போய் பேசு. உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா நான் அம்மா இல்லாத அனாதையா இருப்பேன்ல. ஏய் துளசி, ஏன் இப்படி அபசகுணமா பேசுற? பின்ன என்னம்மா, இந்த குடும்பமே உன்னை நம்பிதான் இருக்கு. நீ இப்படி அஜாக்கிரதையா இருக்கலாமா? தப்பு தாண்டி. இனிமே நான் எச்சரிக்கையா இருக்கேன், போதுமா? சரி சரி, நீ கிளம்பு. இன்னைக்கு மிச்ச சமையல நானே பாத்துக்கிறேன். வேணா துளசி, எல்லாமே ஆயிடுச்சு. இன்னும் பொரியல் மட்டும்தான். மா, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அம்மா, அப்பா எதுக்கு போன் பண்ணாரு? நாளைக்கு எனக்கு பர்த்டே, ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் கேட்க மாட்டியே? அதெல்லாம் கேட்டாதான் தெரியுமா? எனக்கே ஞாபகம் இருக்குடி. ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு போய் அம்மாவை அனுப்பி வைன்னு அப்பா அப்பவே போன் பண்ணாரு. நீயும் கிளம்புமா, அப்பாவோட போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வா. ஷாப்பிங்கா? அதெல்லாம் நீயும் உன் அப்பாவுமே பாத்துக்கோங்க. உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸ நீ போனதான் எடுக்க முடியும். எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம்மா. அப்பா கிட்ட சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு. நீயாவது போய் சொல்லு. இந்த வருஷம் பர்த்டேவுக்கு நான் புது ட்ரெஸ் போடுறதா இல்ல. ஏண்டி? என்ன ஏண்டி? ஏற்கனவே ஆபரேஷனுக்காக 5 லட்சம் ரூபாய் கடன் பட்டிருக்கோம். இதெல்லாம் தேவையா? வெட்டி செலவுமா. ஏய், அது வேற இது வேறடி. கடன் பிரச்சனைய நாங்க பாத்துக்கிறோம். பிறந்த நாள் அன்னைக்கு பொண்ணுக்கு புது ட்ரெஸ் போட்டு அழகு பாக்குறதுல தாண்டி பெத்தவங்களுக்கு சந்தோஷம். அதையும் கெடுத்து வச்சிடாத. அம்மா, இந்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம் பாத்துக்கலாமா? என் தங்கம்ல, என் செல்லம்ல. அம்மா சொல்றத கேளு. அப்பா உனக்காக அங்க காத்துட்டு இருப்பாரு. இத பாரு, முதல்ல இந்த ட்ரெஸ்ஸ மாத்திட்டு நீ கிளம்பு. சரி அம்மா, முதல்ல நீயும் போய் புடவைய மாத்திக்கோ. இனிமே சமைக்கிறப்போ காட்டன் புடவைய மட்டும் கட்டிக்கோ. ஓகே? சரி சரி, நான் கிளம்புறேம்மா. நீ பத்திரமா இரு. நாங்க வர வரைக்கும் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. வந்ததும் நான் மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன். ஓகே? ஏய், சும்மா பேசிட்டே இருக்காதடி. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரிம்மா. கடவுளே, இதுவரைக்கும் இப்படி எல்லாம் புடவை எரிஞ்சதே இல்லையே. கடவுளே, தப்பா இதுவும் நடந்துடாம நீங்க தான் பாத்துக்கணும். சிவகாமி இருக்கிறாளா செத்துட்டாளா? அவ கதறுவான்னு பார்த்தா ஒரு சத்தத்தையும் காணுமே. ஒருவேளை புடவை பத்தினது தெரிஞ்சு அவ அணைச்சிருப்பாளோ? அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு அவ பொழைச்சுக்கிட்டா. ஆனா ஏண்டா பொழைச்சோன்னு அவ ஒரு நாள் வேதனைப்படுவா. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சித்தி, என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க?
ஆ, ஒண்ணும் இல்ல பைரவி. இல்லையே, ஏதோ ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்க. அதுவா, எல்லாம் சிவகாமிய பத்தி தான். ஆள் வளர்ந்த அளவுக்கு அவளுக்கு அறிவே கிடையாது. நான் நினைச்சது மட்டும் நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்நேரம் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கணும். என்ன ஏற்பாடு? அதெல்லாம் வாசல வச்சு சொல்ல முடியாதுமா. நீ உள்ள வா, நான் சொல்றேன். ஓ, பிரச்சனை வந்தாச்சா? விளங்கிடும். பைரவி, கோயில்ல என்னம்மா பிரச்சனை? சித்தி, சிவகாமிக்கு என்ன பிரச்சனை? முதல்ல அத சொல்லுங்க. அதுவா, நான் இங்க வரத்துக்கு முன்னாடி சிவகாமி வீட்டுக்கு போயிருந்தேன். ம், அந்த மூளைகெட்டவ என்ன பண்ணா தெரியுமா? அங்க என்ன ஆச்சோ தெரியல. நெருப்பு அணைக்கிறதுக்கு கூட வீட்டுல ஆளே கிடையாது. அங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எல்லாமே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் உனக்காக தான் பைரவி. அப்படி நான் பேசாம வந்திருக்க கூடாது, தப்புதான். ஆனா இதையெல்லாம் பார்த்தா நமக்கு நல்லது நடக்குமா? 10 பேர் கெட்டாதான் ஒத்த ஆளு முன்னேற முடியும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுவும் காசு பணம் சொத்து விஷயத்துல பாவ புண்ணியத்துல நாம பார்க்கவே கூடாது. சிவகாமி செத்தானா அது உனக்கு தானே லாபம். சித்தி, சிவகாமிக்கு ஏன் அப்படி பண்ணீங்க? அதுதான் சொன்னேனே பைரவி, எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக தான்னு. அவ ஒரேடியா போயிட்டான்னா சொத்து பத்திரத்தை வச்சு கடன் வாங்கின விஷயம் யாருக்கும் தெரியாம போயிடும்ல. உனக்கும் சொத்து கிடைச்சிரும், அவ இம்சையும் தொலைஞ்சிரும். அறிவு இருக்கா உங்களுக்கு? இவ்வளவு வயசாயிடுச்சு, இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. அவ சாகட்டும், உனக்கு சொத்து கிடைக்கும்னு சொல்ல உங்களுக்கு எப்படி சித்தி மனசு வந்துச்சு? பைரவி, என் பேசாதீங்க. வயசாயிடுச்சேன்னு பாக்குறேன், இல்லனா கண்டபடி பேசிடுவேன். ஐயோ, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோவப்படுற? கோவப்படாம என்ன பண்ணுவாங்க? முந்தானையில தீ பிடிச்சிருக்கு, ஓடி போய் அவளை காப்பாத்தாம நீங்க பாட்டுக்கு வந்திருக்கீங்க. ஏன் சித்தி, உங்களுக்கு உயிருங்கிறது விளையாட்டா போச்சா? சரி விடு பைரவி, நான் தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டீங்களா? இத வெளியில சொன்னா எனக்கு தான் அசிங்கம், எனக்கு தான் கெட்ட பேரு. சிவகாமியே எனக்கு பிடிக்காதுதான். ஆனா அதுக்காக அவ சாகட்டும் நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. அம்மா, சிவகாமிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த குடும்பத்தோட பாரம் முழுக்க உங்க தலையில தான் வந்து விழும். சந்தேகமே இல்லாம அதுதான் நடக்கும். அம்மா இல்லாத பொண்ணுன்னு துளசிய எங்க தலையில தான் கட்டுவாங்க. அவ படிப்பு செலவுல ஆரம்பிச்சு கல்யாணம் வரைக்கும் எல்லா செலவும் எங்க தலையில தான் விடியும். தாய் இல்லாத பொண்ணு அவளை விஸ்வாவுக்கு கட்டி வைங்கன்னு இந்த ஊரே சொல்லுமா. அவளை நானும் என் வீட்டு மருமகளா ஏத்துக்கணும். இதுதான் நீங்க எனக்கு பண்ற நல்லதா? ஐயோ, நான் இப்படி எல்லாம் யோசிக்கவே இல்ல பைரவி. யோசிக்கணும் சித்தி. சிவகாமி உயிரோட இருந்தாதான் கடன் வாங்கின விஷயத்த யார்கிட்டயுமே சொல்ல மாட்டான். அவளை வச்சே துளசிக்கு இன்னொரு மாப்பிளைய நான் கட்டி வைப்பேன். ஆனா அவ இல்லனா என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் சொத்து பேர்ல கடன் கொடுத்த விஷயம் பூதாகரமா வெடிக்கும். விவகாரம் என் புருஷன் வரைக்கும் போகும். அவரு என் புருஷனா வரமாட்டாரு, கமிஷனரா வருவாரு. சொத்த அபகரிக்க பார்த்தேன்னு என்ன புடிச்சு உள்ள வைப்பாரு. எனக்கு துணையா உங்களையும் புடிச்சு உள்ள தள்ளுவாரு. என்னையுமா? அப்படி நான் என்ன பண்ணேன்? சாட்சி கையெழுத்த நீங்க தானே போட்டீங்க, மறந்து போயிடுச்சா? அதுக்கு சாட்சிக்காரிய புடிச்சு உள்ள வைப்பாங்களா? இத பாரு பைரவி, நான் பண்ணது என்னமோ தப்புதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா சிவகாமிக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அப்படி ஏதாவது ஆயிருந்தா இந்நேரம் சத்தம் கேட்டிருக்கணுமே.
சிவகாமி எப்படா சாவா, எப்படா சத்தம் கேட்கும்னு இப்படியா காத்துட்டு இருக்கிறது? வயசான காலத்துல இப்படி ஒரு கெட்ட எண்ணம் உங்களுக்கு ஆகவே ஆகாது. ஏய், என்ன பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல? சித்தி, அவ தகுதிய பத்தி பேசாதீங்க. பாரு பைரவி, ஒரு வேலைக்காரி எப்படி பேசுறான்னு. எல்லாம் நீ குடுக்கற இடம்தான். சித்தி, அவளுக்கு நான் இடம் மட்டும் கொடுக்கல, எல்லா உரிமையும் கொடுத்திருக்கேன். நான் என்ன பேச நினைக்கிறேனோ அத அவளும் பேசுவா. சத்தியவதி என்னோட உடன்பிறவா தங்கச்சி. அவளுக்கு நீ யாரும் இல்ல, அதனாலதான் அவளை என் கூடவே வச்சிருக்கேன். இனிமே அவளை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அத நீ இப்பதானமா சொன்ன உன் தங்கச்சின்னு. இனிமே அவளை நான் தப்பாவே பேச மாட்டேம்மா, போதுமா? புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? சரி, கிளம்புங்க. என்ன பைரவி, அப்படியே டப்புன்னு கிளம்புன்னு சொல்லிட்ட? என்னோட கேள்விக்கு நீனும் பதிலே சொல்லலையே. என்ன சொல்லணும்? கோவில்ல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். என்ன பிரச்சனை? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். வேற என்ன பேசணும்? பரவாயில்ல பரவாயில்ல, இஷ்டம் இல்லைன்னா விடு. ஆமா, நாளைக்கு உன் பையன் விஸ்வாவோட பிறந்த நாளாச்சே, என்ன கூப்பிடுவியா? பரவாயில்லையே, தேதி எல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. மறக்கிற விஷயமா இது? உன் பையனோட பிறந்த நாள், உன் கல்யாண நாள், இதையெல்லாம் நீ என்ன தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நான் சொல்லுவேன். எதையுமே நான் அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க மாட்டேன் பைரவி. தெரியும் சித்தி, எந்த வயசுலயும் நல்ல ஞாபக சக்தியோட தான் இருக்கீங்க. ஆனா இந்த வருஷம் விஸ்வாவோட பர்த்டேவ பெருசா ஒண்ணும் கொண்டாட போறதில்ல. ஏ? அவரு ஊர்ல இல்ல சித்தி, வேலை விஷயமா காஞ்சிபுரம் போயிருக்காரு. அதனால விஸ்வாவோட பர்த்டேவ சிம்பிளா ஒரு அர்ச்சனை பண்ணி முடிச்சிருவேன். பரவாயில்ல விடு பைரவி, அடுத்த வருஷம் நல்லா கிராண்டா கொண்டாடிக்கலாம். அப்ப நான் கிளம்பட்டுமா? வாங்க சித்தி. அம்மா. ஏய் சத்தியவதி, என்னது இது? நீ முதல்ல எந்திரி, எந்திரி. என்ன விட்டு கொடுக்காம கூட பொறுக்காத தங்கச்சின்னு சொன்னீங்களே, இத என் ஆயுசுக்கும் நான் மறக்க மாட்டேம்மா. சத்தியவதி, என்னடி எதுக்கு போய் கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு? நான் உண்மையத்தானே சொன்னேன். உன்னை கூட பிறந்த தங்கச்சின்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்னன்னு இப்ப கேட்காத, நேரம் வரும்போது நானே சொல்றேன். துளசி, கொஞ்சம் வண்டியை நிறுத்துமா. ஏப்பா? நிறுத்துமா சொல்றேன். என்னப்பா ஆச்சு? நம்ம விஸ்வா ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டு இருக்காமா. பேசினா பேசட்டும்பா, நமக்கு என்ன வந்துச்சு? வாங்க நம்ம போலாம். இல்லம்மா, ஃப்ரெண்டுகள்ல ஒருத்தனை நான் பார்த்திருக்கேன். அவன் ஒரு தப்பான ஆளுமா, சரியான கிரிமினல். அப்பா, அவனுக்கு அறிவே கிடையாது. இந்த மாதிரி பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதன்னு சொன்னா அவன் கேட்கவே மாட்டான். நம்ம சொன்னா புரிஞ்சுக்கவும் மாட்டான். நமக்கு எதுக்குப்பா வம்பு? அவனாச்சு அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. வாங்க நம்ம போயிட்டே இருப்போம். எப்படிமா போறது? விஸ்வா நம்ம வீட்டு புள்ள. அவன் தப்பான ஆட்களோட பழகிறத பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா விட முடியும்? அப்பா, நான் சொல்றேன், இப்போ நீங்க வர போறீங்களா இல்லையா? அவன் எப்படியாவது போட்டும்பா. உங்களுக்கு என்ன வந்துச்சு? இல்லம்மா, கண்டும் காணாம போறது எனக்கு என்னமோ சரியா படல.
இந்த விஷயம் நாளைக்கு மாமாவுக்கு தெரிஞ்சு அவனை நீ ஒரு வார்த்தை கண்டிச்சிருக்கலாம்ல. ஏன் எதுவும் பேசாம வந்தேன்னு கேட்டா நான் என்னமா சொல்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. மாமா கிட்ட எதையாவது சொல்லி நீங்க தான் சமாளிக்கணும். இப்படியெல்லாம் தப்பிக்க நினைக்கிறது தப்பு. விஸ்வாவுக்கு ஒரு பிரச்சனைனா அன்னைக்கு சொல்லாம போனமேன்னு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும். நான் போய் ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேனே. வேண்டான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? சரி போங்க, என்னமோ பண்ணுங்க. இந்த பேக் பிடிச்சுக்குமா. அப்பா சீக்கிரம் வாங்கப்பா. வந்துடுறேம்மா. ம். டப்புன்னு எஸ்கேப் ஆயிட்டே. டேய் மச்சான், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க பேசிட்டே இருங்க, வந்துடுறேன். வந்துடுறேன்டா. என்னடா நல்லா தான் பேசிட்டு இருந்தா டக்குன்னு எஸ்கேப் ஆகுறான். டேய் விஸ்வா, உங்க மாமாடா. வாங்க மாமா. சொல்லுங்க மாமா. ஒன்றும் இல்லைப்பா, சும்மாதான். பரவாயில்ல மாமா, என்னமோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. சொல்றேன், ஆனா தப்பா எடுத்துக்க கூடாது. தப்பால எடுத்துக்க மாட்டேன், சொல்லுங்க. எதுக்கு தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் உங்க வீட்டு புள்ள. புஜ்ஜி, அப்பாவை பாருங்க, அப்படியே உன்ன மாதிரியே இருக்கான் பாரு. என்னாச்சு மாமா? நான் ஒண்ணுமே சொல்லல, ஏன் ஃபீல் ஆயிட்டீங்க? ஒன்னும் இல்லப்பா, உன்னை பார்த்ததும் பேசணும்னு தோணுச்சு. உன் படிப்பெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல? நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க பேச வந்தது இது இல்லைன்னு நினைக்கிறேன். துளசி ஏதாவது என் மேல ரிப்போர்ட் பண்ணாலா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. துளசிக்கும் உனக்கும் நாளைக்கு பர்த்டே. அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் தான் ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம். உனக்கு இன்னும் எடுக்கலையா? இல்ல மாமா, அப்பா காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருக்காரு. அவர் இல்லாம எப்படி? அதான் இந்த வருஷம் பெருசா ஒண்ணு வேணான்னு அம்மா சொல்லிட்டாங்க. நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க கூடாது. உன்கிட்ட நான் வரதை பார்த்துட்டு ஒரு பையன் கிளம்பி போனான்ல, அவன் யாரு? பிரேம சொல்றீங்களா? அவனும் என் ஃப்ரெண்டு தான். அவனை நான் பார்த்துருக்கேன். உன் ஃப்ரெண்டா இல்ல, ஒரு கிரிமினலா. ஒரு கேஸ்ல நானே அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். மாமா என்ன சொல்றீங்க? உன்னோட ஃப்ரெண்டு ஒரு கிரிமினல் பா. பைரவி வேற வந்துட்டாளா? அப்பா வசமா மாட்டினாரு. பார்த்திபன் எதுக்கு இங்க நிக்கிறாரு? டிரைவர், கொஞ்சம் வண்டியை ஓரமா நிறுத்துங்க.